காலை வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா குனாஃபா. ரொம்ப ஈஸி சிம்பிள் ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 லிட்ரு பால் காய வச்சுட்டு அதில் வினிகர் மிக்ஸ் பண்ணி நல்லா பால் திரிய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் க்ரீம் சீஸ் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர். இது கூட கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் பால். நீங்கள் எந்த அளவுக்கு எந்த கப் எடுக்கிறீங்களோ அதுவே வச்சுக்கோங்க. 1 கப் பால் போட்டு நல்லா கட்டி பதம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டிச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட்டி பதம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பால் திரிஞ்சிச்சு. நான் பாலை வெடிக்கட்டிட்டு வினிகர் ஊற்றுறதுனால நல்லா ஒரு பஸ் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிறேன், அந்த புளிப்புனஸ் இல்லாமல். இப்போ பாருங்கள், நம்ம பண்ணது நல்லா கட்டி பதம் வந்துச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பால் திரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம ரெடி பண்ண க்ரீம் சீஸ், அந்த இது கார்ன்ஃப்ளவர் மில்க் பவுடர் போட்டு ரெடி பண்ணோம்ல, அதுவும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டு நல்லா ரெடி பண்ணி க்ரீம் சீஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குனாஃபா ரெடி பண்ணுறது ஸ்கொயர் ஷேப் டின்னு எடுத்திருக்கேன். இந்த டின்னரில் பட்டர்னா இல்லை ஆயில்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நெய் அப்ளை பண்ணி இது ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் தான் நான் இப்போ குனாஃபா ரெடி பண்ண போகிறேன். சேமியா எடுத்துக்காங்க. இது ரோஸ்டட் சேமியா எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது குனாஃபா ரெடி பண்ணுறதுக்குன்னே நான் வாங்கின சேமியா. நம்ம வீட்டில் இருக்கிற சேமியாவை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் அந்த குனாஃபா ரெடி பண்ணுறதுக்கு லேயர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குனாஃபா சேமியா போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர்னால் இல்லை ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் சீஸ் அதுக்கு மேலே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் இது. ஃபஸ்ட் லேயர் நம்ம சேமியா போட்டிருக்கோம். செகண்ட் லேயர் க்ரீம் சீஸ் ரெடி பண்ண போகிறோம். இது தேர்ட் லேயர் திருப்பியும் நம்ம பேலன்ஸ் இருக்கிற சேமியா வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆனால் ரொம்ப ஈஸி ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள், திருப்பி செய்வீங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோமா. இப்போ நான் இது கேஸ் ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறேன். கரெக்டாக 20லேருந்து 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்ன அடிகனமான பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் திருப்பியும் டம்ளர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதுவை எடுத்து வைங்க. 20லேருந்து 30 மினிட்ஸ். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டு இது ஆறட்டும். நம்ம இதுக்கு சுகர் சிரப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகர், அதுக்கு உங்களுக்கு சிரப் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கம்பி பதம் வரணும் அப்படின்ற பட்சம்லாம் அது கிடையாது. சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குனாஃபா மேலே அப்படியே இந்த சுகர் சிரப் போட்டு நல்லா ஊறிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி, ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த சுகரில் ஊறுறதுக்கு அந்த க்ரீம் சீஸும். நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறது குனாஃபா. மேலே நல்லா முந்திரி பிஸ்தாலாம் போட்டு நான் ஒரு டிசைன் ட்ரை பண்ணேன். பட் அந்த டிசைன் வரல. அப்புறம் நானும் என்னோடய கோதை பாப்பாவும் சேர்ந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நட்ஸ் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஹார்ட் பார்த்தேன், பட் வரல. அதனால் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், அந்த அம்மா ஃபுல்லாக கவர் பண்ணி 2த்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சிரப்பில் ஊற செம்ம டேஸ்ட்டு வரும். இதே மாதிரி என் சேனலில் ரெசிபிஸ், வீடியோ, வ்ளாக்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.